லாஸ்ட் 2 மந்த்தா பார்த்தீங்கன்னா, டாலருக்கு எகெயின்ஸ்டா ரூபி விழுந்துட்டே இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ் பண்றவங்க மட்டும் இல்லாம, இது எப்படி ஒரு காமன் மேன அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அ ஜஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு டாலர் ஏன் தேவை? இந்தியாவுக்குன்னு ஒரு ஓன் கரன்சி இருக்கும்போது, நம்ம ஏன் டாலர டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற கொஸ்டின் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்ப நான் ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட அந்த ப்ராடக்ட்ட வாங்க வரீங்க. நான் உங்ககிட்ட ப்ராடக்ட்ட கையில குடுத்துட்டு, நீங்க ஜஸ்ட் என்கிட்ட ஒரு பேப்பர் குடுத்தீங்கன்னா, அத நான் வாங்குவேனா? அப்படின்னு கேட்டா மாட்டேன். ஏன்னா, உங்க நாட்டுல அது ஒரு கரன்சியா அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும், இன் மை கண்ட்ரி அது ஒரு கரன்சி இல்ல. அது வெறும் பேப்பர் தான். அந்த பேப்பர நான் இன்னொருத்தங்கிட்ட போய் குடுத்தா, அவன் திருப்பி என் மூஞ்சில தான் விட்டு எறிவான். "காசு குடுறா, இந்த பேப்பர வச்சு நான் என்ன பண்றதுன்னு" தான் திரும்ப கேட்பான். ஸோ இங்க கரன்சிங்கிறது வெறும் பேப்பர் இல்ல. அது ஒரு நம்பிக்கை. உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பேப்பர வாங்குறேன். அத என்கிட்ட இருந்து வேற ஒருத்தன் வாங்குவான்னு எனக்கு தெரிஞ்சா தான், அத நான் உங்ககிட்ட இருந்து வாங்குவேன். ஸோ, இந்தியா ரூபிங்கிறது குளோபல் பொறுத்தவரைக்கும் வெறும் பேப்பர் தான். டாலர்ங்கிறது கரன்சி. டாலர் எல்லாராலயும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கரன்சி. இந்தியாங்கிறது ஜஸ்ட் பேப்பர். அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏன் டாலர் இந்தியாவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவோட ரூபாயையும் மத்த கண்ட்ரீஸ் வந்து ஒரு கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நமக்கு டாலர டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்தியா ரூபாயே போதும். பட் அன்டில் நவ் வந்து எந்த கண்ட்ரியும் வந்து ரூபாய் ஒரு கரன்சியாவே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால நமக்கு புடிச்சிருந்தாலும், புடிக்கலனாலும் நம்ம டாலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததா இந்தியாவுக்கு டாலர் எப்படி கிடைக்குது? இந்தியாவுக்கு டாலர் 3 வழியில உள்ள வருது. 1 எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா. நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதுக்கு பே பண்றவங்க டாலர்ல பே பண்ணுவாங்க. அப்படி டாலர்ல பே பண்ணும்போது, அது இந்தியாக்குள்ள வருது. 2வது இன்வெஸ்ட்மென்ட். நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது டாலர் கொண்டு வருவாங்க. 3வது டூரிஸ்ட். நெறைய டூரிஸ்ட் உள்ள வரும்போது டாலர கொண்டு வந்து இங்க குடுத்து இந்தியன் கரன்சியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த 3 வழியில தான் இந்தியாக்குள்ள டாலர் வருது. ஓகே. டாலருக்கு எகெயின்ஸ்டா ரூபி ஏன் டெப்ரிஷியேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஒரு ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும்போது, அதோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஒரு ப்ராடக்ட்டோட சப்ளை இன்கிரீஸ் ஆகும்போது, அதோட பிரைஸு கம்மியாகும். ஸோ இதுதான் எக்கனாமிக் ஃபார்முலா. ஒரு பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இப்படி தான் நடக்கும். இந்த ஃபார்முலா கரன்சில எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டாலர் யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அது எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் அமெரிக்கால இருக்கிற ஒரு இன்வெஸ்டர். நான் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது டாலர். பட் இந்தியாக்குள்ள டாலர்ங்கிறது வெறும் பேப்பர் தான். இந்தியாக்குள்ள இந்தியா ரூபிய தான் கரன்சியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டாலர் அக்செப்ட் பண்ணல. அப்படிங்கிறப்ப நான் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, நான் அத இந்தியன் ரூபாயா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நான் யார்கிட்ட போவேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கிட்ட போவேன். என்கிட்ட இருக்கிற டாலர நான் பேங்க்ல குடுத்து ரூபாயா வாங்கிப்பேன். அந்த டாலர பேங்க் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆர்பிஐ கிட்ட குடுத்துருவாங்க. ஆர்பிஐ அத ரிசர்வா வச்சிருப்பாங்க. இப்ப என்னோட டாலர் ஆர்பிஐ கிட்ட இருக்கு. இந்தியாவோட ரூபாய் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் அந்த ரூபாய வச்சு இந்தியால என்னால என்ன வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. நான் இப்போ இந்தியாவ விட்டு வெளிய போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப அமெரிக்காக்கே போறேன்னா, இந்தியா ரூபாய் எடுத்துட்டு போ முடியாது. ஏன்னா அமெரிக்காக்குள்ள இந்தியா ரூபாங்கிறது வெறும் பேப்பர். அமெரிக்காக்குள்ள டாலர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த இந்திய ரூபாய திரும்ப வந்து பேங்க் கிட்டயே குடுப்பேன். எனக்கு என்னோட டாலர திரும்ப குடு அப்படின்னு சொல்லி. பேங்க் என்ன பண்ணும்னா, ஆர்பிஐ கிட்ட இந்த ரூபாய குடுத்துட்டு மறுபடியும் டாலர வாங்கிக்கும். டாலர வாங்கி டாலர் என்கிட்ட குடுத்துரும். நான் திரும்ப அத அமெரிக்காக்கு எடுத்துட்டு வந்துருவேன். இப்படிதான் டாலர் வந்து இந்தியாக்குள்ள வரதும், வெளிய போறதும். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக என் ஒருத்தன வச்சு சொன்னேன். இந்த மாரி டெய்லியும் கோடிக்கணக்குல வந்து டாலர் இன் அண்ட் அவுட் போயிட்டே இருக்கும். ஸோ இங்க ஆர்பிஐ கிட்ட எவ்வளோ டாலர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் டாலரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை முடிவு பண்ணப்படுது. இதுல எங்கப்பா டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு? நான் ஒரு $100 குடுத்துருக்கேன். அது ஆர்பிஐ கிட்ட இருக்கு. நான் கேட்கும்போது அது ஆர்பிஐ அத எடுத்து குடுக்குது. இது எங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குங்கிற டவுட் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா, எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு டாலர் உள்ள வருதோ, அதே மாரி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம டாலர தான் திரும்ப பே பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் குடுத்த $100 ஆர்பிஐ கிட்ட அப்படியே இருக்குமான்னா, இருக்காது. நான் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ, அந்த காஸ்ட்ட நான் டாலர்ல தான் பே பண்ணுவேன். அதாவது
நான் ஆர்பிஐ கொடுத்த அந்த $100 தான் ஆர்பிஐ இம்போர்ட்டுக்கு பே பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எப்படி நான் ஃபாரின்லேருந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கனோ, அதே மாரி இந்தியால ஒரு பிசினஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரு வந்து என்ன பண்றாருன்னா, வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட்ட இம்போர்ட் பண்ணி இந்தியாக்குள்ள சேல் பண்றாரு. இதுதான் அவரோட பிசினஸ். ஸோ இப்ப அந்த பிசினஸ் மேன் வந்து ப்ராடக்ட்ட வாங்கிட்டாரு. இப்ப அத பே பண்ணணும். இப்ப அந்த பிசினஸ் மேனுக்கு டாலர் எங்கிருந்து கிடைக்கும்? அவரு வந்து ருப்பிய பேங்க்ல குடுத்து, பேங்க்ல இருந்து டாலர் வாங்குவாரு. இப்போ பேங்க்குக்கு அந்த டாலர் எங்கிருந்து வந்துச்சு? ஆர்பிஐ குடுத்திருப்பாங்க. ஆர்பிஐக்கு அந்த டாலர் எங்கிருந்து வந்துச்சு? நான் உள்ள வரும்போது ஒரு $100 குடுத்திருந்தேன் இல்லையா? அந்த $100 ஆர்பிஐ கிட்ட இருந்திருக்கும். இப்ப அந்த பிசினஸ் மேன் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் $20 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் குடுத்த $100லேருந்து ஆர்பிஐ ஒரு $20 வந்து பேங்க்குக்கு குடுக்கும். பேங்க்கு இந்த பிசினஸ் மேனுக்கு பே பண்ணிருவாங்க. இந்த பிசினஸ் மேன் யாருகிட்ட இருந்து ப்ராடக்ட்ட இம்போர்ட் பண்ணனோ அவர்கிட்ட பே பண்ணிருவாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சுச்சா? இப்போ ஆர்பிஐ கிட்ட வெறும் $80 தான் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்தியாவ விட்டு வெளிய போணும். எனக்கு இன்வெஸ்ட் பண்ணது போதும். நான் நல்ல ரிட்டர்ன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவ விட்டு வெளிய போணும்னு நெனைக்கிறேன். நான் வெளிய போகும்போது என்கிட்ட இருக்க ரூபிய நான் டாலரா கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்னோட ரூபாய எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல குடுத்து, நான் குடுத்த டாலர திரும்ப குடுப்பா அப்படின்னு நான் கேட்கிறேன். பட் இப்ப ஆர்பிஐ கிட்ட $100 இல்ல வெறும் $80 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டாலருக்கான டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. கவர்ன்மெண்ட் வந்து தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்கட்ட குடுத்த $100 தான் நான் இப்ப திரும்ப கேட்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் கேட்டா நீங்க குடுத்து தான் ஆகணும். டாலரோட கண்ட்ரோல் ஆர்பிஐ கிட்ட கிடையாது. ஆனா ருப்பியோட கண்ட்ரோல் ஆர்பிஐ கிட்ட இருக்கு. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணலாம்னா, டாலருக்கு எகெயின்ஸ்டா ருப்பியோட வேல்யூவ அதிகப்படுத்தி விட்டுரும். தட் மீன்ஸ் நான் இப்போ $100 உள்ள இன்வெஸ்ட் பண்ண வந்தேன் இல்லையா? அந்த டைம்ல வந்து $1 ஈக்குவல் டூ ₹50ன்னு வச்சுக்கலாம். நான் $100 குடுத்திருப்பேன். அதுக்கு எனக்கு ₹5000 குடுத்திருப்பாங்க. இப்ப நான் அதே ₹5000 எடுத்துட்டு போயிட்டு, எனக்கு அந்த $100 திரும்ப குடுங்கன்னு கேட்கும்போது, ஆர்பிஐ கிட்ட $100 இல்ல. இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுது, $1 ஈக்குவல் டூ ₹100ன்னு பண்ணிருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ $1 ஈக்குவல் டூ ₹100 ஆனதுனால, நான் ₹5000 எடுத்துட்டு போய் பேங்க்ல குடுத்து என்னோட $100 குடுன்னு கேட்டேன்னா, அவன் குடுக்க மாட்டான். ஏன்னா, இப்போ $1 ஈக்குவல் டூ ₹100. அப்ப ₹5000க்கு என்னால $50 தான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிருவான். ஸோ ஆர்பிஐ கிட்ட இப்ப $50 இருக்கு குடுக்குறக்கு. ஆர்பிஐ $50 பேங்க் குடுத்துரும். பேங்க் என்கிட்ட குடுத்துரும். நான் எடுத்துட்டு போயிருவேன். நான் இந்த ஆர்பிஐ ₹100ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இந்த பிரைஸுங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் வந்து நகரும். ஓகேவா? ஆர்பிஐ நெனச்சா ரூ. 50 ஆர்பிஐ நெனச்சா ரூ. 100ன்னுலாம் மாத்த முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்மகிட்ட டாலர் ரிசர்வ் இருக்கோ, அத பொறுத்து தான் இந்த பிரைஸுங்கிறது இருக்கும். சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப கரண்ட் சினாரியோக்கு வருவோம். இப்ப ஏன் வந்து ரூபி டெப்ரிஷியேட் ஆகுது? அப்ப எல்லாரும் டாலர திரும்ப வாங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்தியால இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அமௌண்ட்ட திரும்ப எடுத்து அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கே போயிட்டு இருக்காங்க. கடந்த 3 டூ 4 மந்த்ஸாவே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து நெறைய செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இந்தியால எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண குரோத் வரலன்னு சொல்லி, நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அமௌண்ட் எடுத்துட்டு அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளா இல்லாம ஏன் இப்போ நெறைய எஃப்ஐஐ செல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் காரணம். ஸோ இந்த அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் இந்தியாவ அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால, நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட டாலர்ஸ வெளிய எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதனால இந்தியால டாலருக்கு டிமாண்ட் ஆகுது. ஸோ ரூபி டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவ்க்குள்ள போலாம். இந்த ரூபி டெப்ரிஷியேட் ஆகுறது எப்படி ஒரு காமன் பீப்பிள அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம இம்போர்ட் பண்றதுக்கும் சரி, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் சரி, நம்ம டாலர் தான் யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற மெஜாரிட்டியான ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்றது தான். நீங்க இந்த வீடியோவ மொபைல்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, லேப்டாப்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஏன் டிவில கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த 3மே வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். கோல்டு நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். க்ரூட் ஆயில், பெட்ரோல் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். நெறையா மெடிசின்ஸ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி நம்ம ப்ராடக்ட்ஸ நெறைய இம்போர்ட் பண்ணும்போது, அதுக்கு பே பண்றது நம்ம டாலர்ல தான் பே பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து 1 பேரல் வந்து $100 அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த 1 பேரல இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, நான் ₹60 பே பண்ணியிருப்பேன். அதாவது $1க்கு ₹60 நான் ₹6000 பே பண்ணி க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணியிருப்பேன். இப்போ $1 ஈக்குவல் டூ ₹86. அதாவது நான் அதே $100க்கு அந்த பேரல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ₹8600 குடுக்கணும். ஸோ இப்படி தான் இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட பிரைஸ இந்த வந்து ரூபி டெப்ரிசியேஷன் வந்து
அஃபெக்ட் பண்ணுது. இப்ப அந்த க்ரூட் ஆயில் வந்து உள்ள இம்போர்ட் ஆனதுக்கப்புறம், நான் அத ப்ராசஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்டா மாத்தி நான் சேல் பண்ணுவேன். ஹை காஸ்ட் குடுத்து வாங்குனதுனால, நான் சேல் பண்ணும்போது ஹை காஸ்ட் வச்சு தான் சேல் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் எனக்கு லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ண போறது பீப்பிள் தான். நான் பெட்ரோல் யூஸ் பண்ணல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, கோல் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். அந்த கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுப்போம். ஸோ, கோலோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி மெடிசின் இம்போர்ட் பண்றோம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு அத்தியாவசியங்கள்ல எல்லாமே வந்து இந்த ரூபி டெப்ரிசியேஷன்ங்கிறது அஃபெக்ட் பண்ணும் ஒரு காமன் மேன. ஸோ இந்த மாரி பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபி டெப்ரிஷியேட் ஆகுறது இந்தியாவோட குரோத் அஃபெக்ட் பண்ணும். இது எப்படி இந்தியாவோட குரோத் அஃபெக்ட் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்ல வந்து இந்த ரூபி டெப்ரிஷியேஷன் வந்து இன்ஃப்ளேஷன இன்கிரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இங்க நெறைய மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இன்ஃப்ளேஷன்னால அவங்களோட கன்சப்ஷன கம்மி பண்ணிருவாங்க. இப்போ 1 கிலோ வாங்கிட்டு இருந்த இடத்துல 1/2 கிலோவோ இல்ல 3/4 கிலோவோ வாங்க ஆரம்பிப்பாங்க. கன்சப்ஷன் கம்மியாச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி கம்மியாகும். ஜிஎஸ்டி கம்மியாச்சுன்னா, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கம்மியாகும். இது ஒரு சினாரியோ. இதோட இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம கன்சப்ஷன கம்மி பண்ணும்போது, அந்த ப்ராடக்ட்ட மேக் பண்ற பிசினஸ்க்கு அது அடி வாங்குது. அப்படிங்கிறப்ப அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகும். அந்த ப்ராஃபிட்டுக்கு மூலியமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற டாக்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த மாரி கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம் கம்மியாகுறதுனால, அந்த கவர்மெண்ட் அந்த கண்ட்ரிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கோட குரோத் அடி வாங்கும். 3வதா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட். லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா பார்த்தீங்கன்னா வந்து, ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கிட்டே தான் இருக்கு. காரணம் ஆல்ரெடி சொன்ன மாரி எஃப்ஐஐ வந்து வெளிய போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன் இந்தியால கிடைக்கல. ஸோ அவங்களோட கரன்சி எடுத்துட்டு அவங்களோட ஓன் கண்ட்ரிலயே இன்வெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னா, எக்கனாமிக்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒரு காமன் பீப்பிள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.